பாலம் விமான நிலையத்திலிருந்து அப்துல் கலாமின் உடல் ராஜாஜி மார்க்கில் உள்ள அவருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது. முப்படை தளபதிகள் அணிவகுப்பு மரியாதையுடன் அந்த உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கே 3 மணியிலிருந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் வைக்கப்படுகிறது. நாளை மதியம் 1 மணி வாக்கில் அவரது உடல் ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாளை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி பாலம் விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பாலம் விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அசாம் மாநிலம் கவுஹாத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் சற்று முன்பாக அப்துல் கலாமின் உடல் டெல்லி கொண்டு வரப்பட்டது. டெல்லி பாலம் விமான நிலையத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. முப்படை தளபதிகள் அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து முப்படைகளின் சேர்ந்த உயர் அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினார்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், ஆளுநர் நஜீப் ஜங் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிக்கர் அஞ்சலி செலுத்தினார். தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவரது உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் ஹமீது அன்சாரி மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் உடலுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி டெல்லி பாலம் விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் திரு அப்துல் கலாமின் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். தற்போது பாலம் விமான நிலையத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வந்து கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, அதைத் தொடர்ந்து தற்போது
துணை குடியரசுத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஆகியோர் கலாமின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். தற்போது இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி டெல்லி பாலம் விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அங்கே வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தப் போகிறார்.
هذا थोड़ा सा हटाइए। டெல்லி கொண்டுவரப்பட்ட கலாமின் உடலுக்கு பாலம் விமான நிலையத்தில் இந்திய குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படைகளின் தளபதி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினார்கள் அவரது உடலுக்கு. அதற்கு பின்பாக 21 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதை வழங்கப்பட்டது, மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது முழு ராணுவ மரியாதை அணிவகுப்புடன் அங்கிருந்து அவரது உடல் ராஜாஜி மார்க்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே 3 மணியிலிருந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் வைக்கப்படுகிறது. நாளை மதியம் 1 மணி வாக்கில் அவரது உடல் ராமேஸ்வரம் கொண்டு வரப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அங்கே இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை உறவினர்களும் கலாமின் உறவினர்களும் மாவட்ட நிர்வாகமும் செய்து வருகின்றனர்.